இப்போ ஸோ இது உங்கள் சார். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிஎன் மெட்ரிக்கில் 10th ஸ்டாண்டர்டு சிலபஸ் ஓரியன்டாக பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டு ஓரியன்டாக மேக்ஸ் 10th மேக்ஸ் டிஎன் மெட்ரிக் 10th மேக்ஸில் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ரெடியா? இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் இருக்குது. அந்த கொஷின் என்னென்னா 5 + 55 + 555 + எக்ஸட்ரா. ஸோ சம் ஆஃப் n terms. இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஒரு 3 கொஷின் இருக்குது. இதே மாதிரி இதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஷின் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறி அடிக்கடி வந்து ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியான ஒன்று. உடனே நீங்கள் ஆன்சர் எழுதலாம். உடனே உங்களால் ஒரு ஆன்சர் எழுத முடியும். எப்படின்னா இதோட ஆன்சர் வந்து என்னவாக இருக்கேன், 50/9 then 10 power n minus 1 minus 5/9n. So இங்கே 81. So 50/81 then 10 power n minus 1 then minus 5n/9. சரி, ஓகே. இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தாலே டினாமினேட்டர் வந்து சேம் தான். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 81 9 அப்படிங்கிறது வரும். 81 9ங்கிறது வரும். இதில் 5 இருக்கிறனால 5 × 10 50. 5 × 10 50 தென் -5 இது வந்துடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வந்து என்னது 10 power n - 1 வந்து அஸ் யூஷுவலாக இந்த 2 சம் எல்லா 3 சமுக்கு வரும். இந்த மாதிரி பேசிக்கில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா 10 power n - 1ங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக வந்துடும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. 3 + 33 + 333 + எக்ஸட்ரா n terms அப்படின்னு இருக்குது. அப்போ 3 + 33 + 333 + எக்ஸட்ரா +n terms அப்படின்னு வரும்போது இதோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குது. 3 வந்ததுனால 30 தென் 10 power n - 1 into 10 power n - 1 divided by 81 minus 3n/9. இதோட ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஆன்சரை கெஸ் பண்ணிட்டோம். எப்படி வந்து இதுக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து 5 மார்க் கொஷின்னா ஸ்டெப்ஸு வந்து அவசியம் தேவை. டக்குன்னு நீங்கள் ஆன்சர் போட்டால் உங்களுக்கு 1 மார்க்கு 2 மார்க்காக தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப்பு ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே மார்க் இருக்குது. அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கவனிங்க. ஸ்டெப் நம்பர் 1, இதில் 5 + 55 + 555 + எக்ஸட்ரா +n terms இருக்குது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 முதல்ல காமனாக எடுத்துருங்க. அப்போ உள்ள என்ன வரும், 1 + 11 + 11 + எக்ஸட்ரா +n terms நம்ம எடுத்துக்கலாம். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட். அடுத்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் டினாமினேட்டரில் 9 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பை 9 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ 5 × 9 டிவைட் பை 9 போடலாம். ஏன்னா 9 அடித்தோம்னா 5 அதே தான் இருக்குது, வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ × 9 டிவைட் பை 9. இப்போ டினாமினேட்டர் 9 வந்துருச்சா? இப்போ அதே தான் 1 + 11 + 11 + எக்ஸட்ரா n terms. சரி, இப்போ இந்த நியூமரேட்டர் 9 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 5/9 நியூமரேட்டர் 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 9 + 99 + 999
plus etc. n times. சரி, இப்போ ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா 5/9 அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த 9க்கு பதிலாக இந்த 9ஐ 10ஆக மாற்றணும். எப்படி 10ஆக மாற்றலாம் அப்படின்னா 10லேருந்து 1 போச்சுன்னா 9. அப்போது 9க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 10 - 1 போடலாம். ப்ளஸ் 99னா 100 - 1 ப்ளஸ் எக்ஸட்ரா. 2 டைம் போதும். ஃபஸ்ட்டு 2 டைம் மட்டும் எடுத்தால் போதும், 3 டைமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ 5/9. ஸோ இந்த 10 100 இது தனியாக எடுத்துக்கிடுவோம். -1 -1 -1ங்கிறது தனியாக எடுத்துக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 10 + 100 ப்ளஸ் எக்ஸட்ரா n டைம்ஸ் ஹோல் ப்ராக்கெட். இந்த 5/9ங்கிறது இது 2 டேர்முக்குமே காமன், அதனால தான் ஹோல் ப்ராக்கெட் போடுறேன். மைனஸ் அதுக்கடுத்து என்ன இருக்குது, 1 + 1 ப்ளஸ் எக்ஸட்ரா n டைம்ஸ் க்ளோசிங் ப்ராக்கெட். இப்போ 5/9 இது வந்து பார்த்தீங்கன்னா SN ஃபார்முலா யூஸ் பண்ணணும். SN ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, SN ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம். ஏங்கிறது 10, ஆறுங்களோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ வச்சு தான் நம்ம SN ஃபார்முலா ரைட் பண்ணணும். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று. ஸோ ரேஷியோ வந்து என்னது, T2/T1. இதில் T2ங்கிறது என்னது 100, T1ங்கிறது 10. அப்போது T2/T1 அப்போ 100/10. இது அடித்தோம்னா 10. அப்போ 10ங்கிறது 1 விட அதிகமாக இருக்குது. 1 விட அதிகமாக இருக்குது. 10ங்கிறது 1 விட அதிகமாக இருக்குது. 10ங்கிறது என்னது, 1 விட அதிகமாக இருக்குது. அப்போது SN ஃபார்முலா என்னவாக இருக்குது, SN ஃபார்முலா என்னவாக இருக்கு, A. அப்போது 1 விட 6 தான் அதிகம். அப்போ 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வெரி சிம்பிள். r⁻n - 1 / r - 1. சப்போஸ் 6 விட 1 பெருசாக இருந்துச்சுன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். SN = A 1 - r⁻n / 1 - r. எப்போ, அதாவது 6 விட 1ங்கிறது பெருசாக இருந்துச்சுன்னா. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் அப்ளை பண்ணுங்கள். ஏங்கிறது என்னது 10, ஆரோட வேல்யூ 10. அப்போ 10⁻n - 1 / 10 - 1ஓட வேல்யூ என்னது 9. 10 - 1 9. இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம் இங்கே. அப்போது 10⁻n - 1 / 9 காமன் ப்ராக்கெட் மைனஸ் 1 + 1 ப்ளஸ் எக்ஸட்ரா n டைம்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா என்னென்ன எடுத்துக்கலாம். இப்போ 5/9 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 2 டேர்ம் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்முக்கு பார்த்தீங்கன்னா 5/9 உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போது 5 × 10 50 / 9 × 9 81. தென் 10⁻n - 1 மைனஸ் அடுத்து 5/9 × n. அப்போ 5/9 n. இதுதான் ஆன்சர். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இது வந்து ஸ்டெப் 3ஆக மாறிடும். அப்போ இந்த 3 ஸ்டெப்பு எழுதினாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் 5 மார்க். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, 1 5 + 55 கொடுக்கலாம், இல்லை இதுக்கு பதிலாக 3 + 33 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா, சரி, ஓகே. குட் நைட் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ நல்லபடியாக தூங்குங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு ஆல். தேங்க்யூ. ரைட்.